எது கமர்ஷியல் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற எல்லா படமே கமர்ஷியல் தான். நம்ம அதை லிட்டரலாக எடுத்துப்போமே, ஒரு படத்தை நம்ம திரைப்படத்தை எடுத்து அதை நீங்கள் திரையில் வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு காசு கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறது தானே கமர்ஷியல். அதிகப்படியான ஆடியன்ஸ் ரசித்து நிச்சயமாக இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை தியேட்டரில் பார்க்க அதிகப்படியான ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறது. ஹிஸ்ட்ரி ஹஸ் ப்ரூவன் தட் அந்த மாதிரி வெறும் ஃபார்முலாவை நம்பி மட்டும் வரக்கூடிய படங்கள் ஜெயிச்சிடல. அதே நேரத்தில் அந்த ஃபார்முலா உள்ள நிறைய படங்கள் ஒர்க்கும் ஆகியிருக்கு. இப்போ இந்த படம் வந்து இதோட கருவும் இதோடைய பிரதான கதையும் எனக்கு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. இப்போ அந்த கதை வந்து இன்னைக்கு தான் வந்து அதை ஒரு ஸ்க்ரீனில் படமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூழல் எனக்கு கிடைச்சது. ஆமீர் கான் ஒரு 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 இன்டர்வியூவில் பேசினார். இன்னும் சம்படி உங்ககிட்ட இருக்கிற கதையை சொல்லிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கதை தான். இந்த மாதிரி என்கிட்ட சில கதைகள் இருக்குது. இந்த கதையை எப்படியாவது சொல்லிடணும், இந்த எமோஷன் எப்படியாவது கடத்திடணும். இந்த ஹிட்டு சூப்பர் ஹிட்டு இதெல்லாம் எப்போனா படம் ரிலீஸ் ஆகிற பாயிண்ட்ல தான் இது உள்ளே வரும். ஒரு ரைட்டராகவும் நம்ம ஒரு ஒரு டைரக்டராகவும் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும்போது we really have to know satisfy us first. நம்மளை திருப்திப்படுத்தணும். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இமீடியட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் க்ரூஸ் அவங்கள சேலஞ்ச் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனாலுமே வந்து அந்த ஒரு கதையை சொல்லும்போது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதும்போது கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஹிட் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருமா, இல்லை வந்துட்டு ஓகே இது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் எடுக்கிறேன், இதை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ற அந்த ஒரு தாட் வருமா உங்களுக்கு? இங்கே இந்த கமர்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையை சுற்றி நிறைய குழப்பம் இருக்குது. எது கமர்ஷியல் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற எல்லா படமே கமர்ஷியல் தான். நம்ம அதை லிட்டரலாக எடுத்துப்போமே, ஒரு படத்தை நம்ம திரைப்படத்தை எடுத்து அதை நீங்கள் திரையில் வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு காசு கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறது தானே கமர்ஷியல். அப்போ நம்ம அங்கே என்ன பேச வரோம் அப்படின்னா, அதிகப்படியான ஆடியன்ஸ் ரசித்து நிச்சயமாக இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை தியேட்டரில் பார்க்க அதிகப்படியான ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறது. இந்த ஃபார்முலா ஃபிலிம்ஸோ இல்லை வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் மசாலா ஃபிலிம்ஸோ அப்படின்னு நம்ம டேக் பண்ணுறது. ஹிஸ்ட்ரி ஹஸ் ப்ரூவன் தட் அந்த மாதிரி வெறும் ஃபார்முலாவை நம்பி மட்டும் வரக்கூடிய படங்கள் ஜெயிச்சிடல. அதே நேரத்தில் அந்த ஃபார்முலா உள்ள நிறைய படங்கள் ஒர்க்கும் ஆகியிருக்கு. ஸோ அகெயின் ஐ ஹேவ் டு கோ பேக் டு த கான்டென்ட். இப்போ நான் எழுதக்கூடிய கான்டென்ட் வந்து இப்போ இந்த படம் வந்து இதோட கருவும் இதோடைய பிரதான கதையும் எனக்கு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. இப்போ அந்த கதை வந்து இன்னைக்கு தான் வந்து அதை ஒரு ஸ்க்ரீனில் படமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூழல் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளவு நாள் நான் ஒரு விஷயத்தை எனக்குள்ளே தாங்கணும்னா அப்போ அதில் முதல்ல எனக்கு தீனி போடணும், என்னை வந்து அது ஹூக்டாக வச்சுக்கணும், எனக்கு அந்த கதை மேலே ஒரு பேஷன் இருக்கணும், எப்படியாச்சும் இந்த கதையை சொல்லிடணும். இப்போ சமீபத்தில் கூட வந்து ஆமீர் கான் ஒரு ஒரு இன்டர்வியூவில் பேசினார். இன்னும் சம்படி உங்ககிட்ட இருக்கிற கதையை சொல்லிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கதை தான். இந்த மாதிரி என்கிட்ட சில கதைகள் இருக்குது. இந்த கதையை எப்படியாவது சொல்லிடணும், இந்த எமோஷன் எப்படியாவது கடத்திடணும்னு. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் முதல்ல வேலை செய்ய முடியும். இந்த ஹிட்டு சூப்பர் ஹிட்டு இதெல்லாம் எப்போனா படம் ரிலீஸ் ஆகிற பாயிண்டில் தான் இது உள்ளே வரும். ஒரு ரைட்டராகவும் நம்ம ஒரு ஒரு டைரக்டராகவும் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும்போது we really have to know satisfy us first. நம்மளை திருப்திப்படுத்தணும். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இமீடியட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் க்ரூஸ் அவங்கள சேலஞ்ச் பண்ணணும். ஸோ ஹிட் ஸ்டேட்டஸை மைண்டில் ஏற்றிக்காமல் நீங்கள் நல்ல படம் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் இமோஷன்ஸை பற்றி சொன்னீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டில் அந்த இமோஷன்ஸ் ரொம்பவே டீட்டெயில்டு எழுதினாலுமே அதை போர்ட்ரே பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும் போது தான் அந்த இமோஷன் நம்ம உண்மையாலுமே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுடைய காஸ்டிங் வந்து எப்படி சார் இருக்கும்? ஸ்பெசிஃபிக்காக உங்கள் மூவிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய கதாபாத்திரங்கள் நான் எழுதும்போது when we write characters ஒரு பிளேஸ் ஹோல்டராக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ லைக் படத்தில் போர்டு பேர் போடுற எல்லாருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் அந்த கதையில் அவங்களோட பங்களிப்பு முக்கியமாக இருக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் அந்த கேரக்டர். எனக்கு வந்து இப்போ ஒரு 45 வயசு ஆளுன்னு ஒரு கேரக்டர் எழுதுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 45 வயசு பக்கத்தில் இருக்கணும். ஒரு 25 வயசு பையனுக்கு 45 வயசு மேக்கப் போடுறதோ இல்லை ஒரு 60 வயசு ஆளை கூட்டிகிட்டு வந்து 45 வயசாக காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமாவில் இது ஒரு டெக்னிக் தான். இதை யாரும் பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போது வேல்னு ஒரு படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ எடை கொண்ட ஒருத்தராக நடிக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது இப்போ ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்காக நம்ம 200 கிலோ ஆளுதணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு யதார்த்தமான கதைகளை தொடரும்பொழுது அதில் என்னுடைய ரைட்டிங் மீட்டர், என்னுடைய அந்த மூடு, அப்புறம் அந்த கேரக்டரைசேஷன் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமான மனிதர்களை நான் பார்த்துப்பேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் பார்த்ததும் எதுவுமே சொல்லாமல் பெருசாக அவங்களுக்கு வந்து ஜோடனை பண்ணாமல் பார்த்ததுமே அவங்கள கன்வின்ஸ் ஆகணும். இப்போ இந்த படத்தில் சின்னசாமி கேரக்டர் அப்படி செஞ்சது தான், ரமேஷ் தில கேரக்டர் அப்படி செஞ்சது தான், அந்த ஒரு பாட்டியம்மா கேரக்டர் அப்படி செஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம்.
ஓகே சூப்பர். இந்த பாட்டியம்மா கேரக்டர் சொன்னீங்க, சீரியஸ்னா அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா இவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் கன்வே பண்ணுற விதம் எப்படி இருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் செட்ஸில்? நானே சொன்னால் நல்லா இருக்காது. கன்வே பண்ணுற விதம்னா ஆக்டிங் 90% ஹேப்பன்ஸ் இன்சைட் யுவர் மைண்ட். 90% நீங்கள் அந்த பேப்பரில் ஒரு சீனை படிக்கிறீங்க, அதில் இருக்கிற வசனங்களை மனப்பாடம் பண்ணுறீங்க. படத்தில் தொடர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த படத்தோட மூடு தெரிஞ்சிடும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு ஷூட்டுக்கு வராங்கன்னா, இப்போ தொடர்ந்து ஒரு 10 நாள் ஷூட் நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க இந்த சாத்தூர் விஜயலட்சுமி மாதிரி இந்த படத்துக்கு அவங்க ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற சூழல் இல்லை. வருவாங்க, ஒரு 3 நாள் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 வாரம் கேப் இருக்கும், அப்புறம் ஒரு 3 நாள். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் வந்து ஃபிலிமில் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கலெக்டிவ் எமோஷனுக்குள்ளே, மீட்டருக்குள்ளே, அந்த மூடுக்குள்ளே அவங்க வரணும். இது வந்து நம்ம ஒரு டைரக்டரோட பொறுப்பு, டைரக்ஷன் டீமோட பொறுப்பு. இந்த படம் வந்து இங்கேருந்து அவருக்கு தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு எங்கே போகுதுன்னு தெரியும், நேற்று என்ன ஷூட் பண்ணாங்கன்னு தெரியும், அந்த ஷாட்டுக்கு முந்தின ஷாட் என்னன்னு தெரியும், அந்த சீனுக்கு முந்தின சீன் என்னன்னு தெரியும். ஸோ வர்ற ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக அவங்க மைண்டில் புகுத்தணும். உங்கள் மைண்டில் நீங்கள் கற்பனையில் ஒன்று வச்சுருக்கீங்களே, அது வந்து அவங்க நடக்கிறதில்ல, அவங்க காஸ்டியூமில், அவங்க பேசுறதில்ல, அவங்க மைண்டில் இருக்கிறத அவங்களுக்கு கடத்தணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறது. இதுக்கு பல வழி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை வந்து எழுதி அவங்ககிட்ட காமிக்கலாம், இல்லை பேசலாம், இல்லை நீங்கள் எடுத்ததை போட்டு காட்டலாம், இல்லை அவங்களையே ஒரு வாட்டி நடிக்க வச்சுட்டு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இப்படி வேணும்னு சொல்லலாம். ஒரு டைரக்டர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மைண்டில் என்ன இருக்கிறதுங்கிறது அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ சொல்லிவிடுவேன். ஐ என்கரேஜ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா அப்படி சொன்னால் கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நம்ம பொறுமையாக பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த பதிலும் அந்த கேள்வியும் தான் அவங்களுக்கு அந்த நடிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸையும் டைரக்ஷனையும் கொடுக்கும்.